வணக்க நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சரஸ்வதி பூஜை அன்று ரிலீஸ் ஆன இட்லி கடை இந்த படத்தோட விமர்சனம் தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனராக தனுஷ் இயக்கி, அவரே இதில் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இதில் தனுஷ் இயக்குனரில் வெற்றி பெற்றாரா என்பதை தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்குது, இதோட ரேட்டிங் என்ன அப்படி தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதவி என்னன்னா, நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுங்க. வாங்க இந்த படத்தோட ஸ்டோரிக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு அழகான கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலே பேர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கடையாக சிவனேசன் இட்லி கடை அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடை உரிமையாளராக யார் இருக்காருன்னா ராஜ்கிரண். அவரோட பையன் தான் தனுஷ். அவங்க அம்மா கீதா. இவங்க எல்லாமே 3 பேருமே இட்லி கடை நடத்திட்டு வராங்க. இந்த கட்டத்திலே அந்த இட்லி கடை எல்லா மக்களுக்குமே அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சரி, பேரும் சரி, ஊருக்கே அடையாளம் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இத்தனைக்கு சின்ன குடிசை தான். அந்த சின்ன குடிசையில் இவங்க சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்ற மாதிரி வியாபாரம் எல்லாமே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி கட்டத்திலே தனுஷ் என்ன பண்ணுறாருன்னு, நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் இங்கேருந்து இட்லி கடையை விட்டுட்டு அவர் வெளிநாட்டுக்கு போயிட்டார். அங்கே போய் சத்யராஜ் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இருக்கிறாரு. அவரோட பையன் தான் அருண் விஜய். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. இந்த கட்டத்தில் சத்யராஜோட ஹோட்டலுக்கு நம்ம தனுஷ் போய் சேர்றாரு. அங்கே போய் சேர்ந்த உடனே இந்த இட்லியோட கைப்போக்குவம் மாதிரியே அங்கே போய் ஒரு சூப்பராக பண்ணுறாரு. இதை பார்த்த உடனேயுமே சத்யராஜுக்கும் அருண் விஜய்க்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. சின்ன வியாபாரம் ஓடினது மிகப்பெரிய வியாபாரம் டபுள் மடங்கு அந்தளவுக்கு வியாபாரம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதை கண்டே 2 பேருமே என்னையா உனக்கு இவ்வளோ ட்ரிக் இருக்குது, இந்த டேலண்டில் எங்கே வச்சுருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு சத்யராஜும் அருண் விஜயும் இவரை தனுஷை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு பார்ட்டி எல்லாமே வைக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து சத்யராஜோட பொண்ணை தனுஷ் கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே திருமண நிச்சயார்த்தனை பண்ண போகிறாங்க. அப்போ கட்டத்தில் ராஜ்கிரனும் அவரோட மனைவியும் இறந்துடுறாங்க. இப்படி இறந்த உடனேயுமே தனுஷ் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த உடனேயுமே திருமணமும் சரி அங்கே நடக்காமல் அப்படியே பாதியிலே நின்றுது. இதனாலே கோவமடைந்த அருண் விஜய் தனுஷை இவன் அடித்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு படையோடு வர்றாரு. இங்கே பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு குடிசை கடையில் தனுஷ் இட்லி கடை வச்சுருக்கிறாரு. அப்படிங்கிற பார்த்து ரொம்ப சிரிக்கிறாரு, அவமானப்படுத்துகிறாரு. இந்த டப்பா கடைக்க இவ்வளோ சீன் போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனுஷை இவர் முடிஞ்ச அளவுக்கு அடித்து சண்டை பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கட்டத்திலே தனுஷ் கடைக்கு எதிர்க்க கடையாக யார் இருக்காருன்னா சமுத்திரக்கனி இருக்கிறாரு. அவர் ஒரு பொரோட்டா கடை வச்சுக்கிறாரு. இவர் இந்த தனுஷ் கடை ஓடக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஒரு போட்டி, இது பயங்கரமான ஒரு எதிரியாக அமைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் தனுஷ் இட்லி கடையை தொடர்ந்து நடத்தினாரா, அருண் விஜய் தனுஷை என்ன செஞ்சார், சமுத்திரக்கனியின் திட்டம் என்னானது என்பதான் அங்கே படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கோம் தனுஷ் யதார்த்தமான நடிப்பை அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மாவை நினைவுக்கு வரும் காட்சியில் கண்கலங்க வைக்கிற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இட்லி கடை எப்படியாவது நடத்த வேணும் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறதுலாம் ஒரு கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல முடியும். நாயகியாக இருக்கும் நித்யா மேனும் சரி தனுஷுக்கு உறுதுணையாக இருந்து படம் முழுக்க ஸ்கோர் செஞ்சுருக்காங்க. இவரது வெகுளித்தனமான நடிப்பும் சரி படத்துக்கு பலம் சேர்த்துருக்காங்க. அருண் விஜயும் சரி மிகவும் கோபக்காரனாகவும் ஈகோ உள்ளவராகவும் கம்பீரமாக பயங்கரமாக சூப்பராக நடிச்சிருக்காரு. ராஜ்கிரண், சத்யராஜ், கீதா கைலாசம், இளவரசு ஆகியோர் அவங்கவுங்க கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரியாக வரும் பார்த்திபம் கிடைக்கும் இடங்களை எல்லாம் ஒரு சர்ப்ரைஸான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. சாலினி பாண்டே அவங்க யாருன்னா சத்யராஜோட பொண்ணு இருக்காங்களா, அவங்க தான் சாலினி பாண்டே. அவங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நடிப்பை நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நடிப்பு மட்டும் இல்லாமல் படம் இயக்குவதில் தனுஷை சிறந்தவர் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. இந்த படத்தில் இசையும் சொல்லப்போனால் ஜிவி பிரகாஷோட இசை, பாடல் எல்லாமே இந்த படத்துக்கு முக்கியமான ஒரு பக்கபலமாக அமைஞ்சிருக்குது. அப்புறம் ஒளிப்பதிவும் சரி கொடுக்கப்பட்டதை அருமையாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்டும் சரி எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த கிராமத்தையும் சுற்றி காமிக்கிறது எல்லாம் அருமையாக அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த படத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து 5க்கு வந்து 3 கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு சிறப்பான மூவி. இன்னமும் வந்து இந்த சனுஷ் வந்து நல்லா அருமையாக வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 5க்கு வந்து 5ஏ கொடுக்கலாம். அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருந்திருக்கும். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்க்க மறக்காமல் நம்ம என்பி நியூஸ் தமிழை ஒரு சப்ஸ்கிரைப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வந்து ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதோட ஒன்லைன் ஸ்டோரி எல்லாமே வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே நண்பர்களே, இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.